பல்லவி மட்டும். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தி. தெரியுமா உங்களுக்கு? முதல்லையா தெரியாது இல்லையா? முதல்ல புது பாட்டுமே கற்றுப்போம், பாடாம கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. பாடலாமா? தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. மறுபடியும் பாடுறேன், கவனிங்க. தோள்கள் ஒரு பாடுறேன். ஐ வில் சிங் ஒன்ஸ். ஓகே, சில பேருக்கு தமிழ் தெரியல. ஓகே, நான் ஒரு பாடுறேன், மறுபடியும் கவனிங்க. தோள்களில் சிலு ஒரு பாடுறேன், கவனிங்க. புது பாட்டு எப்படி நிறைய தடவை கேட்க தான் அந்த பாட்டு பதியும். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. பாடுவோம். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. ஓகே, தொடர்ந்து இதை மறுபடியும் பாட்டு எடுப்போம். அனைவரும் முழுதாக படிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திரு அவையின் பக்தி நெறியிலே மிகச்சிறந்த ஒரு பக்தி மார்க்கம் என்பது திருப்பலிதான். அதுக்கு இணையான மற்றொரு விடயம் எங்கேயுமே இல்லை, உலகில் எங்கேயுமே இல்லை. மற்ற எந்த ஒரு பக்தி முயற்சியும் அதற்கு இணையாக இருக்கவே முடியாது. எனினும் கூட நாம் பல பக்தி முயற்சிகளை கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கின்ற சிறு சிறு பக்தி முயற்சிகள், அந்தோனியாருடைய மன்றாட்டு மாலை, திருஹிருதேவருடைய பக்தி முயற்சிகள், திருக்காய வழிபாடுகள், இது போன்ற பக்தி முயற்சிகள் இதெல்லாம் எதற்காக என்றால், ஆண்டவர் நமக்காக செய்த அந்த மிகச்சிறந்த தியாகத்தை மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக தான். அதிலே மிகச்சிறந்த நினைவு திருச்சிலுவை ஆராதனை. இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு தளத்திலும் நாம் ஆண்டவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, ஏன் ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ரொம்ப யோகியனான பையனா, அப்படிப்பட்ட யோகியமான பிள்ளையா, எனக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகணும் என்கின்ற உணர்வெல்லாம் திருப்பலியின் மையமாக வைத்து சிந்திக்கப்பட வேண்டும். The culmination is the Eucharist. அங்கதான் எல்லாம் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை அதற்கு அழைத்து செல்கின்றன, அது கிட்ட கூட்டு போதும். எனவே இன்று நாம் சிந்திக்கின்ற இந்த திருச்சிலுவை பாதையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒரு புனிதருடைய சிறு சிறு வரலாறையும் பற்றி சிந்திப்போம். அதோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையும் சுவைத்து நம்முடைய குடும்பத்தை முழுமையாக, நம்முடைய சுயத்தை முழுமையாக ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து, இந்த நிறைவிலே பலருடைய துணையோடு, பல புனிதருடைய துணையோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையும் சுய ஆய்வு செய்து பார்க்க இந்த திருச்சிலுவை பாதை நம்மை அழைக்கிறது. எனவே அந்த ஒரு உற்சாகத்தோடு, என் ஆண்டவருடைய வழிகளோடு என் வழியை இணைத்துக் கொண்டு நான் இந்த பயணத்திலே நடப்பேன் என்கிற துணையோடு நாம் இந்த திருச்சிலுவை பாதையிலே இணைவோம். பல்லவியை பாடுவோம். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை, தியாகங்களை, நீதி வழுவ பாவங்கள் நகைக்க பொய்கள் வென்றதால் கையளித்தீர், பொய்கள் வென்றதால்
கையளித்தீர், தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீர், நினைத்தோம் உமது தியாகங்களே. முதல் நிலை, அது just keep changing, அதுதான் சீக்வன்ஸ் மாத்திட்டே இருக்கு. முதல் நிலை, இயேசு சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். இந்த ஸ்தலத்திலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு புனிதர் தூய பாதிரே பியோ. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடப்படுகிறார் என்பதை பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ ஆண்டுகளாக நாம் பலவற்றை சிந்தித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு புனிதரை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம், பாதிரே பியோ. இவரை பற்றி பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியும், 5 காய வரம் பெற்றவர் என்பது தெரியும். அது மட்டும்தான். இவருடைய வாழ்க்கையிலே இவரை தவறாக தீர்ப்பிட்டிருக்கிறார்கள். இவர் இந்த காயத்தை கொண்டு மக்கள் மத்தியிலே பிரசித்தம் பெறுகிறார், தனக்கென்று ஒரு சுயத்தை சேர்த்துக் கொள்கிறார். மக்கள் இவரை வந்து பார்க்கிறாங்க, இவருக்கு ஒரு வழி வணங்குறாங்க என்றெல்லாம் தவறாக கருதி அவர்களை தனியாக ஒரு அறையிலே வைத்து பூட்டுகிறார்கள். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் தவறாக தீர்ப்பின் காரணமாக 10 ஆண்டுகள் இவர் எந்த விதமான திருமண அருட்சாதனம் செய்யக்கூடாது, இவர் திருமுழுக்கு கொடுக்க கூடாது என்று அவருடைய சபை தலைவர் நிர்ணயிக்கிறார். செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க உங்களுக்காக நீங்க செய்றீங்க, கடவுளுக்காக செய்றீங்க என்பதை தவறாக புரிந்து கொண்டு அவரை தீர்ப்பிடுகின்றார். அந்த தீர்ப்பை இன்னும் எளிமையாக ஏற்றுக்கொண்டு அவரும் அமைதியாக 10 ஆண்டுகள், 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டுகள், 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அருட்சாதனம் செய்யாமல் தனியாக ஒரு அறையிலே பூட்டப்பட்டிருக்கிறார். பிறகு அவரை அவருடைய பலத்தின் காரணமாக, கடவுள் தந்த வரத்தின் காரணமாக உள்ளே பூட்டப்பட்டிருக்கின்ற பாதிரே பியோ ரோமையில் இருக்கின்ற மற்றொரு சார்த்தோ என்கின்ற ஒரு பாப்பரசருடைய கல்லறையிலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். ஓரியோனை என்கின்ற ஒரு புனிதர் அவரை பார்க்கின்றார். பின்பு பாப்பரசரும் சென்று சொல்கிறார், உள்ளே பூட்டப்பட்டிருக்கின்ற பியோ எவ்வாறு இங்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் காரணமாக ஒரே தருணத்தில் 2 இடத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். The same time, by location என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. இங்கேயும் இருப்பாரு, மற்ற இடத்துல பாவசிகத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றவர் என்பதை புரிந்து கொள்கின்ற மக்கள் அவரை இப்பொழுது நாங்கள் செய்து தவறை உணர்கிறோம் என்று விடுதலை செய்தார்கள். அன்பாதலை, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பரலை தீர்ப்பிட்டிருக்கின்றோம். இவன் பெற்றிருக்கின்ற சொத்து சுகம் எல்லாம் திருட்டுத்தனமா சம்பாதிச்சது. நம்ம வாய் சொல்லியிருக்கு, தவறாக மற்றவரை பற்றி புரிதலாக எதுவுமே இல்லாம தவறா சொல்லியிருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதா, ரொம்ப யோக்கியமா என்றெல்லாம் நம்முடைய அடுத்தவரை நாம் ஏளனமாக பார்த்திருக்கின்றோம், தவறாக மதிப்பிட்டிருக்கின்றோம், கடவுளின் ஆசீர்வாதத்தை கொச்சைப்படுத்தியிருக்கின்றோம். நம் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா, மற்ற குடும்பத்துக்கெல்லாம் இல்லையா? மற்ற குடும்பங்கள் வளர்கின்ற பொழுது ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரை பெருமையாக நம்முடைய நான் போற்றவில்லை? யோசித்து பார்ப்போம், அதற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் தவறாக தீர்ப்பிடப்பட்டார். இவர் பாவம் செய்யாத செம்மறி என்று யூதாஸ் சொன்னாலும் கூட, இவரிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று பிலாத்து கூறியும் கூட, உண்மையிலேயே இவர் கபடற்றவர், நீதிமான் என்பதை அங்கிருந்த ஒரு 101 தலைவன் அறுதியிட்டு கூறினாலும் கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் பாவம் செய்தார் என்று தள்ளி வைத்து விட்டோம். நம்முடைய முன்னோர்கள் தள்ளி வைத்தார்கள். ஆண்டவர் தவறாக தீர்ப்பிடப்பட்டாலும் கூட ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக துணிந்து நடந்தார். மற்றவருடைய வளர்ச்சியை தவறாக பார்த்து தீர்ப்பிட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அந்த புதிய வகையான ஜெபமானது தெரியல பொழுது நீ பழசு சொல்லாதீங்க, புதுசு இருக்கு. அதான் மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் சொல்றது. சிலுவை மரம் ஒரு சுமையே இல்லை, சுமையின் சுமையின் பாவங்களே, சுமையின் சுமையின் பாவங்களே, தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீரெங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அது இந்த தளத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்ற புனித தூய கிறிஸ்டபர், நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, வழித்துணையின் பாதுகாவல் என்று அழைக்கப்படுகின்ற தூய கிறிஸ்டபர். திரு அவை சமீபத்திலே ஒரு சில புனிதருடைய வாழ்க்கை அது வரலாற்று பூர்வமாக இல்லை என்பதற்காக அவர்களுடைய பக்தி முயற்சி எல்லாம் தடை செய்தது. அதில் ஒருவர் தான் தூய கிறிஸ்டபர். இதுக்கப்புறம் செயின்ட் கிறிஸ்டபர் சொல்ல முடியாது, கிறிஸ்டபர் பேர் வச்சால் அந்த அர்த்தம் இல்லை என்று திரு அவை சொல்கிறது. எனினும் கூட தூய கிறிஸ்டபர் அவருடைய வாழ்க்கையிலே a tall man என்று அழைக்கப்பட்டவர், spiritual giant. அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கையிலே மிகச்சிறந்த ஒரு நபர் என்று கருதப்பட்டார். மிக பழமை வாய்ந்த ஒரு புனிதர், 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவருடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், ஆற்றுக்கு அந்த கரையில் இருக்கின்ற ஒருவரை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு மறுகரைக்கு அழைத்து வந்து விடுவாராம். ரொம்பவும் உயரத்துல, ரொம்ப பெரிய அதிகமான உயரம், தண்ணி ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, நீந்தியும் கடந்து விடுவார். அப்படிப்பட்டவர் மீது ஒரு சிறு குழந்தையை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு மறுகரைக்கு நகர்ந்து செல்கிறார். முதலாக தோளிலே வைக்கின்ற பொழுது சுமையாக இல்லை. பிறகு சற்றே தோள் மீது சுமை அதிகமாக இருப்பதை உணர்கின்ற அவர், என்ன இவ்வளவு கனமா இருக்க, சிறு குழந்தை தானே என்று கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை சொல்லியதாம், நான் உலகத்தின் மீட்பர் என்று. கடவுளை குழந்தையாக தன் தோள் மீது சுமந்த தூய கிறிஸ்டபர் வலிகளை சுமையாக சுமக்க பழகினால் உயர்வோம் என்பதை நம் அனைவருக்கும் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு புனிதர். நம்முடைய தோள் மீது எத்தனையோ சுமை உண்டு, எத்தனையோ சுமை உண்டு. பல தருணத்துல நம்ம யோசிக்கிறதெல்லாம், ஆண்டவரே ஏன் எனக்கு இது சுமை என்று நினைக்கிறோம். சுமப்பது நாமல்ல, உடன் சுமப்பது கிறிஸ்து என்பதை நாம் உணராமல் அவரை அசிங்கப்படுத்துகின்றோம். வாழ்க்கையை சந்திக்கின்ற பெருவாரியான விடயங்களை எல்லாம் நம்முடைய, என்னுடைய, ஏன் சுமை, ஏன் குடும்ப பிரச்சனை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு நம் ஆண்டவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், சுமை உண்மைதான், ஆனால் சுமப்பது நான் மட்டுமல்ல, என் கடவுளும் கூட என்பதை மறந்துவிட்டு வாழ்ந்திருக்கின்றோம். மனம் வருந்துவோம். ஆண்டவர் உலகத்தின் பாவங்களை சுமையாக இருந்தாலும் கூட சுமக்க மனமு வந்து வந்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்துதான் தீர்க்க முடியும் என்பதை தெரிந்திருந்து அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து சென்று கல்வாரிலே தியாகம் செய்தார். நம் சுமைகளை சுமக்க ஏன் நாம் வருந்துகிறோம்? சுமக்கின்ற பொழுது ஏன் நான் புலம்புகிறோம்? ஏன் சுமை, ஏன் குடும்ப பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, தவறு என்னோடு சேர்ந்து சுமக்க கடவுள் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு வாழ பழகிக் கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினாலே முடிவெல்லாம் அழுத்தினதோ என் பாவ சுமைகள், விழுந்தி தரையில் முதல் முறையாய்
விழுந்தீர் தரையில் முதல் முறையாய். தோளில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீர் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, யாகத்தை வழங்கி நிகழ்ந்த வணக்கம் செய்கிறோம். அது என்றால் இந்த பார்மான திருச்சிலுவை கொண்டு மதத்தை விட்டு முதல் முறை விழுதல். எல்லாருக்குமே திருச்சபையில விழுந்ததில் சிறந்தவர் என்று பார்க்கின்றது. அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருகின்றவர் தூய அகஸ்தினார். செயின்ட் அகஸ்டின் அவருடைய வாழ்க்கையில 33 வயது வரை தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய கௌரவத்திற்காக, தன்னுடைய சுயத்திற்காகவே வாழ்ந்து சிறந்த அறிஞர் என்கின்ற பெயரை பெற்று மெய்யியல் அறிஞர், பிலாசபர். காரணம் அவர் படிச்ச விஷயம்லாம் பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்ற மெய்யியல் தத்துவங்களை படித்து சிறந்த ஒரு பேராசிரியராக இருந்தார். எனினும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் என்னது? இறை நம்பிக்கை இல்லையே. இறை நம்பிக்கை இல்லையே. அந்த இறை நம்பிக்கையை அவருடைய உள்ளத்திலே ஊற்றுவதற்கு காரணமாக அவருடைய தாய் இருந்தார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சுய நினைவுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எடுத்து படி என்கின்ற சிந்தனை மட்டும் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிற. எடுத்து படி விபுலித்து எடுத்தார். நம்மை போன்று நற்செய்திகளை எடுத்து வாசிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் முதல்ல ஆதியாகமத்தில் வாசிக்கவில்லை. மாறாக எடுத்து படித்தது தூய பவுலின் கடிதங்கள். தூய பவுலுடைய கடிதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது மெய்யியல் தத்துவத்திலே சிறந்தவராக இருந்ததன் காரணமாக பவுலின் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பவுலின் வாழ்க்கையிலே புகுத்தி பார்க்கிறார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விடுவான் எனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை பவுலின் வாழ்க்கையிலும் பார்த்து புரிந்து கொள்கின்ற அவர் தன்னுடைய உடலை, பொருளை, ஆன்மாவை, சிந்தனையை, வலிமையை எல்லாம் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்து மெய்யியல் பேராசிரியராக இருந்தவர் இறைக தத்துவங்களை மற்றவருக்கும் வழங்குகின்ற சிறந்தவராக மாறினார். விழுந்த பொழுது, பல தவறுகளை செய்த பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கை பூக்களை தேடி செல்கின்ற பட்டாம்பூச்சை போன்று இருக்கின்றது. இதுல ஒரு அசிங்கமும் இருக்கு. இந்த மலர் நல்லா இல்லை, அடுத்த மலருக்கு போவோம். இந்த விருது நல்லா இல்லை, அடுத்ததுக்கு போவோம் என்று தன்னுடைய வாழ்க்கையை நெறிகெட்ட தருணமாக மாற்றிக் கொண்டிருந்த அவர் தன் தவறை உணர்ந்த பிறகு கடவுளுக்காக முழுமையாக தன்னையே கொடுத்தார். விழுந்தும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டார். காரணம், அவர் பார்த்த கிறிஸ்து சிலுவையின் நாயகன் விழுந்து எழுந்தவர். விழுந்தவர் அங்கே மாண்டு விடவில்லை. நம்ம கற்றுத்தருகின்ற பாடம், வாழ்க்கையில் செய்கின்ற முதல் தவறிலே விழுந்தாலும் கூட எழுந்து நடக்க கற்றுக்கொள். ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் பக்கத்து வீட்டுல. ஐயோ, அந்த குடும்பம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் என்று அவரை முத்திரை குத்தி அவருடைய கேரக்டரை மோசமா நம்ம மாத்தி விடுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால், ஐயோ என் பிள்ளை நான் எப்படிலாம் வளர்த்தேன், கோயிலுக்கு தினைக்கும் போனான், கோயில பாட்டுலாம் பாடினான், எல்லாமே செஞ்சான், சிகரெட் குடிச்சிட்டானே, தண்ணி அடிச்சிட்டானே என்பதற்காக அவனை மறுபடியும் செய்த தவறை மறுபடியும் சொல்லி காட்டி காயத்தை ஆழமாக மாற்றி அவன் செய்த தவற்றிலே மறுபடியும் திருட்டுத்தனமாக விழ வைக்கின்றோமே. விழுந்த அவரை எழுப்ப நம்முடைய கரங்கள் நீளவில்லையே, மாறாக அவரை குற்றம் சாட்டுகின்றதே. இதோ நம் சிலுவை நாயகன் விழுந்த பொழுதும் கூட எழுந்து நின்றார். இதோ அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையை விழுந்தாலும் கூட கடவுளின் கரத்தை பிடித்துக் கொண்டு எழுந்தார். நாமும் எழத் தயாரா? மற்றவரை உயர்த்த தயாரா? சிந்திப்போம். எங்கள் மீது இரக்கம் ஆயிரம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் ஆயிரம். மரித்த நம்பிக்கையாருடைய ஆன்மாக்கள் முடிவில்லா மீது வெளிப்பார்வார்களாக.
கருவில் சுமந்த தாயுன்னை கண்டாள். மகனின் துயர் கண்டு மனம் சிதைந்தாள். மகனின் துயர் கண்டு மனம் சிதைந்தாள். பாடுவோம். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, பாவங்களை நினைத்தோம் உமது தியாகங்களை. நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். தூய இயேசுவே, இந்த தளத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்ற புனிதை திரையிலே பார்க்கின்ற தூய மோனிக்கம்மாள். எல்லாரும் சிலுவை தான் பார்த்துருக்கீங்க, திரையை பார்த்தீங்கன்னா தெரியும். தூய மோனிக்கம்மாள். சென்ற தளத்தில் நாம் சிந்தித்த புனிதர் தூய அகஸ்தினார். தன்னுடைய மகன், ஒரே மகன், இவருக்கு 3 பிள்ளைகள். தூய மோனிக்கம்மாவுக்கு 3 பிள்ளைகள். மூவருமே புனிதர்கள். அம்மா உட்பட 4 பேர் அந்த குடும்பத்தில் புனிதர்கள். ஒருவர் பேர் நவாஜியூஸ், இன்னொரு பேர் பெர்பெத்துவா. இருவருமே புனிதர்கள் தான். மற்றொரு புனிதர் அகஸ்தினார். இந்த மகனை புனிதனாக மாற்றுவதற்கு அந்த அன்னை சொரிந்த கண்ணீர் 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டுகள்ல 17 ஆண்டுகள். அந்த மகன் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். திருமுழுக்கு பெற்ற இவன் ஆண்டவரை அங்கீகரிக்க வேண்டும், தன் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக 17 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி மன்றாடிய தாய். தன் பிள்ளை எப்படியாச்சும் போடும், தப்பு செஞ்சுட்டு ஓடி போயிடு, மூஞ்சில முழிக்காது, வீட்டு பக்கம் வராது, எங்கேயாவது போயிடு. அதுக்கு நம்ம கறி சோறுலாம் சமைச்சு சாப்பிடுவோம், சந்தோஷமா சாப்பிடுவோம். அவன் எப்படியோ போயிட்டான், அவன் தப்பு செஞ்சான், ஓடி போயிடும். எனக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை, சொந்தமே இல்லை, பந்தம் இல்லை, போயிட்டு. சுமந்து பெற்ற தாய்களும் சொல்கிறார்கள், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தையர்களும் சொல்கிறார்கள், இரத்தத்தோடு இரத்தமாக கலந்திருந்த உறவுகளும் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். நாம் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அசிங்கம் இல்லை, அவன் தானே அசிங்கம். அந்த தாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளாதது அசிங்கம் என்பதை உணர்ந்திருந்தாள். என் மகன் ஆண்டவரை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் என்று உறுதியாக முழந்தால் படித்து ஜெபித்த தாய் 17 ஆண்டுகள் தன்னுடைய மகனுக்கு போதித்து ஆண்டவருடைய பக்கம் திரும்ப சொல்லி அவரை திரும்பிய பிறகு மனமகிழ்ச்சியாக இருந்தவள். அனைத்து கத்தோலிக்க தாய்மார்களின் பாதுகாவலி என்றும் அழைக்கப்படுகின்ற ஒரு புனிதை. நிறைய பேர் தெரியாது. She is a model of all Christian mothers. கிறிஸ்துவ தாய்களின் முன்மாதிரி என்று அழைக்கப்படுகின்ற தூய மோனிக்கம்மாள். அன்னை மரியாளும் தன்னுடைய மகனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அம்மாவால சிலுவை சுமக்கணும்னு ஆசை இருந்திருக்க முடியாது, ஏன்னா அது எபிரேய சமுதாயம் அனுமதிக்காது, பெண்ணுடைய வளர்ச்சியை முன்னெடுப்பை அனுமதிக்காது. எனினும் கூட தன் மகன் பழியை பாவத்தை சுமந்து செல்கிறானே, அவனை பார்த்து பரிகசிக்காமல் அவளோடு ஒரு சில அவரோடு ஒரு சில வார்த்தைகள் பார்வையின் மூலமாக பரிமாறிக்கொள்கிறார்கள். தாயும் சேயும் சந்தித்து தன்னுடைய பாசத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். என் மகனே, நீ தவறிழைக்கவில்லை, எனக்கு தெரியும். உலகமே உன் மீது தவறாக சொல்லினாலும் கூட எனக்கு தெரியும் நீ யார் என்பது. துணிந்து செல், கடவுளின் எண்ணத்தை நிறைவேற்று. அது சிலுவை மரணமாக, கோர மரணமாக இருந்தாலும் கூட நிறைவேற்று என்று அனுப்பி வைக்கின்றார் நம்முடைய தாய்.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? விழுந்தவர்களை உயர்த்துவதற்காக நம்முடைய முழந்தால் படியிடுகிறதா? நமக்கு பிடித்தவருக்காக ஜெபிக்க வேண்டும், பிடிக்காதவருக்காக முழந்தால் படிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லிக் கொடுத்தும் கூட நாம் மற்றவர் மனமாற்றத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க கற்றிருக்கின்றோமா? கற்றுக்கொள்வோம். நம்முடைய உண்மையான கண்ணீர் துளிகள் மற்றவருடைய வாழ்க்கையின் ஒளிமயமான வைர கற்கள் என்பதை புரிந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க பழகிக் கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாருடைய ஆன்மாக்கள் வழியில் இறப்பீர் என்றே நினைக்க வருத்தினர் சீமோனை உடன் சுமக்க, வருத்தினர் சீமோனை உடன் சுமக்க, தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீரெங்கள் பாவங்களை நினைத்தோடுமது யாதங்களை. ஐந்தாம் நிலை, இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். தூய இயேசுவே, இந்த சிலுவை இந்த தளத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்ற புனிதர் தூய சீரேன் நகரத்து சீமோன். அவரே சிந்திப்போமே. A friend in need is a friend indeed. இயலாமையில் கடவுளுக்கு உதவி செய்கின்ற எவருமே கடவுளின் பிரதிபலிப்பு. Imitation of God. கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகின்றவர்கள், நம்முடைய இயலாமையிலே நமக்கு கரம் கொடுப்பவர்கள். இயேசு உடல் சோர்வினால் பலம் குறைந்த நிலையில் கூட அங்கே சீமோன் வருத்தப்பட்டிருந்தான் கூட, சென்று சுமக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லியிருந்தாலும் கூட சீமோன் துணிந்து செல்கிறார். அவர் யார்? இதுவரைக்கும் வரலாறு ஒண்ணுமே சொல்லி அவரை பத்தி. ஆனா விவிலியம் மட்டும் ஏன் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்? சீரேன் நகரத்து சீமோன் உதவி செய்தார் என்று. அன்றிலிருந்து இன்று வரை நாம் திருச்சிலுவை பாதையிலே சீரேன் நகரத்து சீமோனை பற்றி சிந்திக்கின்றோமே. அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவரா? ஆம். எதற்கு? முன் வந்து உதவுதல். நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவோம். பூசை முடிஞ்சோன்னு பத்திரமா அப்படியே கோழி வந்து தன்னுடைய இரவுக்குள்ள குஞ்சுகளை வைத்து செல்வது போன்று அப்படியே கூட்டு போயிடும். ஒரு மறைக்கல்விக்கு அனுப்ப மாட்டோம், ஒரு இளையோர் பணிக்கு அனுப்ப மாட்டோம், கோயில ஒட்டடை எடுக்குப்பா போய் அடிச்சுட்டு வா பெருக்கு சொல்ல மாட்டோம், உதவி செய்ய சொல்லிக் கொடுக்க மாட்டோம், சாப்பாடுல டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்புவோம். நீ மட்டும் தனியா சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்க கூடாது சொல்லி தவறாக வளர்ப்போம். அவனுடைய நண்பன் உணவில்லாமல் சிரமப்பட்டிருக்கலாம், அவன் நண்பன் பழைய சோறு எடுத்து வந்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். முன்பு சென்று உதவி செய். Volunteer yourself. We don't teach them. நாம் அவருக்கு சொல்லி தருவதில்லை. போ, உனக்கு பாட்டு பாடுறதுல திறமை இருக்கே, போ பாட்டுக்குள்ள போய் சேர்ந்து பாடு சொல்ல மாட்டோம். ஏன்? பிரச்சனை வந்துடும், ஏதாவது தவறு நடத்தணும். நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள். பிள்ளைக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காத போது வயசான போது என் பிள்ளை பார்த்துப்பான்னு சொல்ல மட்டும் எவ்வளவு அசிங்கமான ஒரு சிந்தனை. மனமு சென்று மற்றும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அறிவுரையும் சொல்லிக் கொடுக்காமல், எந்த ஒரு செயலுக்கு நம் முன்மாதிரியாக இல்லாமல், என் வயசு ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளை தங்கத்தட்டுல தாங்குவான் என்பது மட்டும் என்ன நியாயமான வார்த்தையா? பிள்ளைக்கு கட்டுத்தராத நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை பேர். வாலண்டியரிங் நம்முடைய உலகத்துல நிறைய குறைஞ்சிட்டு வர விஷயம். திருச்சபையில இன்னும் நிறைய குறைஞ்சிட்டு. 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஒரு சாமியார் ஆகட்டுமே. வாலண்டியர். we don't volunteer ourselves. நம்முடைய பிள்ளையை உற்சாகப்படுத்துவதில்லை, ஒரு அருட்சகோதரியை போட்டுமே சொல்றதில்லை. இந்த சீரேன் நகரத்து சீமோன் திரு அவையிலே மிகப்பெரிய ஒரு நிலையை பெற்றதற்கு காரணம், அவர் முன் அந்த சிலுவையை சுமந்தார்.
அன்று முதல் இன்று வரை அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவருக்கு உதவி செய்ய, நீதிநூல்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவார்த்தை சொல்வது போன்று ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்றவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திரும்பி தந்து விடுவார். உதவி செய்கின்ற மனப்பான்மையை பெற்றுக்கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாகிய ஆன்மாக்கள் உதிரத்தின் மகிமை அறியும் வண்ணம் துடைத்தாள் பதித்தீர் நினைவு சின்னம், துடைத்தாள் பதித்தீர் நினைவு சின்னம், தோள்களில் சிலுவை ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். தூய இயேசுவே, வெரோனிகா விவிலியம் சொல்லாத ஒரு பெண். விவிலியத்திலே வெரோனிகா என்கின்ற வார்த்தை நாம் பார்க்க முடியாது. பிறகு எப்படி வெரோனிகா என்கின்ற வார்த்தை இந்த பெண்ணின் பெயர் தெரியும்? பாரம்பரியம், திருச்சபை தந்த பாரம்பரியம். இன்றும் கூட வத்திக்கான் மியூசியத்திலே வெரோனிகா அவருடைய இந்த கரத்திலே வைத்திருந்த துண்டிலே ஆண்டவரின் முகம் பதித்த அந்த மிகப்பெரிய புதுமையானது இருக்கிறது. கதை அல்ல, வரலாற்று நிகழ்வு. அன்பின் நம்பகத்தன்மைக்கு மிகப்பெரிய அடையாளம் இது, ஒரு சாட்சி. அனைவரும் பயந்திருந்த பொழுது நன்மையை போதித்தவருக்கு இப்படி ஒரு நிலையா என்பதை புரிந்து கொள்கின்ற வெரோனிகா துணிந்து சென்று அவர் கையில் இருந்த கைக்குட்டை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உணர்ந்திருந்தார். ஐயோ, அந்த கண்ணில் பார்வையே இல்லையே, எப்படி நடக்கிறா தெரியலையே, முகம் விகாரமா இருக்க என்பதை உணர்கின்ற வெரோனிகா துடைத்தாள். பதிந்தது நினைவு சின்னம். வெரோனிகா என்கின்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வெரோ என்றால் உண்மை என்று அர்த்தம். வெரோ என்றால் உண்மை. அங்கே பதிந்தது பொய்மை அல்ல, உண்மையின் திருமுகம். உண்மையா அது என்ன என்று பிலாத்து அருகில் இருந்த உண்மையை பார்த்தே கேள்வி கேட்கிறான். உண்மையா அது என்ன? நான் தாண்டா உண்மை. ஆண்டவர் சொல்லவில்லை. வெரோனிகா புரிந்திருந்தால் அங்கே உண்மையான இயேசுவின் திருமுகம் பதிந்தது. வெரோ என்றால் மற்றொரு அர்த்தமும் உண்டு. லத்தீன் மொழியிலே, இத்தாலி மொழியிலே நான் வருகிறேன் என்று அர்த்தம். ஐ கம், நான் வந்துடுவேன் என்று அர்த்தம். அவள் முன் வந்து சென்று ஆண்டவரின் முகத்தை துடைத்த அந்த நிலையிலே ஆண்டவருடைய திருமுகம் அந்த துணியிலே முழுமையாக பதிந்தது. ஆண்டவர் உலகிற்கு தந்த அன்பின் பரிசு அது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடவை ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருப்போம். ஐயோ பாவம், ஐயோ அடிபட்டுடுச்சு, ஐயோ எவ்வளவு ரத்தம் போச்சு, அவ்வளவுதான் நம்முடைய சிந்தனை எல்லாம். இறங்கி சென்று உதவி செய்தால் போலீஸ் கேஸ், பிரச்சனை இதெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, வெரோனிகா முன் சென்று செய்த ஒரே ஒரு சிறிய நிகழ்வு வரலாற்றிலே விவிலியம் கூட அவருடைய பேரை எழுதாவிட்டால் கூட பாரம்பரியம் கற்றுத்தருகின்ற பாடம். அந்த பெண் இருக்கால எவ்வளவு துணிச்சல் தெரியுமா என்று பாரம்பரியம் சொல்லித்தந்த பாடம். வெரோனிகாவை பற்றி பெருமையாக பேசுகின்றோம். அவருடைய பேரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து அழகு செய்கின்றோம். வெரோனிகா என்று எத்தனையோ குடும்பத்துல பேர் வச்சிருக்காங்க. உதவி செய்கின்ற மனப்பான்மை, மற்றவங்க சொல்றதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, நான் சென்று உதவி செய்வேன் என்கின்ற மனப்பான்மை வாழ
வெரோனிகா உண்மை நான் வருகிறேன் என்கிற பெண் கற்றுத்தருகின்றார். ஏற்றுக்கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரே, பாடுகள் பாதை இடறி விடவே சாய்ந்தீர் மறுமுறை மண்ணீரே, சாய்ந்தீர் மறுமுறை அன்மீதே, தோள்களில் சிலுவை சுமந்ததே ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, இந்த தளத்திலே நாம் சிந்திக்க வைக்கின்ற புனிதை திரையில பார்க்கின்ற மரிய கொரட்டி 13 வயது நிரம்பிய ஒரு சிறு பெண், சின்ன புள்ளதான், அழகானவள், ஆரோக்கியமானவள், ஆன்மீகம் கலந்தவள், எந்த நிலையிலும் ஆண்டவர் மட்டுமே தனக்கு சொந்தம் என்று கூறிய பிள்ளையை காமத்தோடு ஒருவர் அணுக வருகிறார். அலெசாந்திரோ. அந்த பெண் தனியாக இடத்தில் இருக்கின்ற பொழுது காமத்தோடு அவரை அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளே நுழைகிறான். இது சாவான பாவம் என்று அவர் கூறுகிறார். மறுக்கிறாள். மறுக்கின்ற அவளை அலெசாந்திரோ 11 முறை கத்தியால் குத்துகிறான். தப்பி கதவை திறக்க வருகின்ற பொழுது மறுபடியும் 3 முறை கத்தியால் குத்துகிறான். அவளை உறவினர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கிருந்த மருத்துவர் அந்த பெண்ணுக்கு, சிறு பெண்ணுக்கு சிகிச்சை பார்க்கின்ற பொழுது கூறுவாராம், மரியா, நீ விண்ணகம் செல்கின்ற பொழுது என்னை நினைவு கூர்ந்து கொள் என்று சொன்னாராம். அப்ப மரிய கொரட்டி சொல்லுவாங்களா, யார் முதல்ல போவான்னு தெரியலையே என்று சொல்கின்ற பொழுது அந்த மருத்துவர் அவருடைய நிலையை அறிந்தவர், நீதாமா முதல்ல போவ, நீதான் சீக்கிரம் இறப்ப என்று சொல்கின்ற பொழுது மரிய கொரட்டி சொன்னாலாம், கண்டிப்பாக உங்களை நினைவு கூறுகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறிய பிறகு அலெசாந்திரோவை மன்னிக்க சொல்லுங்கள் என்றும் சொல்கிறார். இறந்து போகிறார். அலெசாந்திரோ 27 ஆண்டுகள் சிறையிலே வாடிய பிறகு, தண்டனை பெற்ற பிறகு இல்லம் திரும்புகின்ற பொழுது மரிய கொரட்டியின் தாயிடம் சென்று, அம்மா நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்கின்ற பொழுது அந்த தாய் கூறிய முதல் வார்த்தை, என் மகளே உன்னை மன்னிச்சுட்டாப்பா, நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு என்று கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீழ்த்தியவர்களை பார்க்கின்றோம், வீழ்த்துபவராக இருந்திருக்கின்றோம். வீழ்த்தியவருக்காக ஜெபிக்கின்றோமா? அது தொழில் ரீதியான வீழ்ச்சியா இருக்கலாம், குடும்பத்தின் உயர்வின் வீழ்ச்சியாக இருக்கலாம். நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு வரம் பார்க்கும்போது மற்றவங்க கெடுத்து விட்டு போயிடலாம். பிள்ளை நல்லா படிக்கின்ற பொழுது ஏதோ தவறான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கலாம். நிறைய விஷயம் நடந்திருக்கும். வீடு கட்டும் போது யாராவது சூனியம் வச்சிருப்பாங்க, எது நடந்திருக்கும். அந்த வீழ்த்தியவருக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? மரிய கொரட்டி சாட்சியாக நிற்கின்றார். அங்கு ஆண்டவரை ஏளனம் செய்த அனைவருக்காகவும் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். அதோட முடிச்சுதான் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை, இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னார். நாமும் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, மரித்த நம்பிக்கையாளருடைய எருசலேம் மகளின் நிலையை கண்டீர், அவர்காய் பிள்ளைக்காய் அழச் சொன்னீர், அவர்காய் பிள்ளைக்காய் அழச் சொன்னீர், தோள்களில் சிலுவை
எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். தூய இயேசுவே, வணங்கி தூய ரீட்டா தன் குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்தியவர். பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? ரீட்டாமாவுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடம். அவருடைய கணவரை கொன்று விடுகிறார்கள். உறவினர்கள் எல்லாம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கொன்று விட்டார்கள். அவள் அவருடைய கணவரை கொன்றவர்களை பொதுவாக மன்னித்து விடுகிறார். நான் மன்னிச்சிட்டேன். அவருடைய உறவினர்கள் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் சொல்லித்தார்கள், மன்னிக்க கூடாது. எப்படி உங்க அப்பாவை கொன்னாங்களோ அதே போல நீயும் கொல்லணும், நீங்களும் கொல்லணும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். ரீட்டாமா கண்ணீர் சிந்தி மன்றாடினாள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மன்னிக்க பழகி கொள்ளட்டும் என்று மன்றாடினாள். பிள்ளைங்க திருந்துற மாதிரி தெரியல. மற்றொரு ஜெபத்தை இணைத்துக் கொண்டாள். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பெரிய தவறு செய்வதாக இருந்தால் ஆண்டவரே அவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்றும் ஜெபித்தார். 1 ஆண்டுக்கு பிறகு இருவருக்கும் தீராத வயிற்றுப்போக்கு, இறந்து போகிறார்கள். மன்னிக்க முடியாத நிலையிலே மிகப்பெரிய தவறை செய்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தாய் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவரும் பதிலளித்தார். பிறகு ஒரு மடத்திலே சேர்ந்து அவரும் துறவியாக மாறுகின்றாள். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி பார்ப்போம். பெரிய பாவத்தை செய்வதை விட சாவதே மேல் என்று ரீட்டாவை மட்டுமல்ல, எளிய சாதாரண ஒரு புனிதர் டொமினிக் சாவியோ சொல்லிக் கொடுக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு பாவத்தை பற்றிய புரிதலை சொல்லித் தருகின்றோமா? இது சரியா தவறா? சிக்னல் போட்டிருக்கு, போகலாமா போகக்கூடாதா? ஆலயத்திற்கு பூசை இருக்கு, நேரத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? சின்ன சின்ன நிகழ்வுகளில் நம்முடைய பிள்ளைகளை தளர்வுறச் செய்கின்றோம். பாவத்திலே நாமே விழ வைக்கின்றோம். பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபிக்க மறந்திருக்கின்றோம். கண்ணீர் துளிகளோடு ஆண்டோடு தொடர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீண்ட பயணம் நிறைவினை காண சாய்ந்தீருதியாய் மனமிருந்தும், சாய்ந்தீருதியாய் மனமிருந்தும், தோள்களில் சிலுவை சுமந்த தேவா சுமந்தீருங்கள் பாவங்களை நினைத்தோம் உமது தியாகங்களை. 9ஆம் இடை இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, நிறைய பேருக்கு தெரியாது இந்த யார்கிட்ட திரையை பார்த்து தெரியும். இங்க இருக்க யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கா தெரியுமா? யாருமா? ஜான்சன் சோதா, ஜான் போஸ்கோவா? அவங்க ஒரு பெண்ணு, தெரியுமா? தெரியாது. ஜோஸ்பின் பக்கிதா, சூதான் நாட்டினுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற சூதான் இல்ல, பக்கிதாமா. 7 வயது இருக்கின்ற பொழுது நல்ல செல்வந்தமான குடும்பம். வெளில விளையாண்டு இருக்கும்போது இஸ்மாயிலர்கள் அவங்க கடத்திட்டு போயிடுவாங்க. 7 வயசு தான் அந்த அம்மா, சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது கடத்திட்டு போயிட்டாங்க. ஏறத்தாழ 600 மைல்கள், 600 கிலோமீட்டர்ல 600 மைல்கள் அந்த பிள்ளை 7 வயசு பிள்ளைய நடக்க வச்சு கூட்டு போயிட்டு துருக்கி பக்கத்துல போயிட்டு பல முறை விற்கிறார்கள். ஸ்லேவ் ட்ரேட் சொல்லுவாங்க. அந்த பிள்ளையை விற்றார்கள்.
ஒரு அடிமையாக மாற்றி விற்று கொண்டே இந்த வீட்டில் வித்தாங்க, மறுபடியும் அந்த வீடு இன்னொரு வித்துரும். 12 முறை விற்றார்கள். அப்படி 12 முறை விற்கின்ற பொழுது கடைசியா ஒரு துருக்கியில் இருக்கும் பொழுது ஒரு இத்தாலியோட குடும்பத்துல வந்து வாங்கிடுறாங்க அவங்கள. அப்போ அவங்க உடம்புலாம் பார்க்கும்போது அந்த உடம்புல வந்து 114 தழும்புகள் இருந்ததா. 114 தழும்புகள். ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுதும் அந்த ஒரு கீரல் போட்டு அந்த கீரல் உப்பு தடவிடுவாங்க. புண்ணு ஆடும், தழும்பு பெருசா தெரியும். அந்த அம்மா வாழ்க்கையில மறந்த முதல் விஷயம் அவங்க பேர். 7 வயசுல அடிமையா கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பேரே இல்லை. வீட்டுல வச்ச பேர் தெரியாது. ஆனா அந்த விற்கின்ற பொழுது அவர் வைத்த பேர் பக்கித்தா. பக்கித்தா என்றால் ஃபோர்த்துனாத்தா, ஃபார்ச்சூன், பிளெஸிங், ஆசீர்வாதம் என்று வச்சாங்க. அந்த பொண்ணு போன வீடுலாம் வந்து ஆசீர்வாதம், ஆனா தனிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு இல்லை. பிறகு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு, கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் தன்னுடைய பேர்ல வந்து ஜோஸ்பின் என்கின்ற பெயரையும் சேர்த்துக் கொண்டாங்க. ஜோஸ்பின் பக்கித்தா. பல முறை வீழ்த்தப்பட்டும் கூட வீழ்த்தியவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருந்த ஒரு பெண்ணை பிளாக் மதர் என்று அழைப்பார். கருப்பா இருப்பாங்க அவங்க. பிளாக் மதர் என்று அழைத்தாங்க. சூதான் நாட்டினுடைய பாதுகாவலி இந்த அம்மா அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தழும்புகளோடு வாழ்ந்தாலும் கூட தழும்பை ஏற்படுத்தி அனைவரை மன்னிக்க வேண்டும். வீழ்ந்தாலும் கூட, வீழ்த்தினாலும் கூட வீழ்த்தியவருக்காக மறுபடியும் மன்னித்து ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்ற நம்முடைய ஜோஸ்பின் பக்கித்தாமாள். ஆண்டவர் விழுந்து கிடக்கிறார். மறுபடியும் எழுந்து நடப்பதற்கு உடலிலே வலிமை இல்லை, மன வலிமை உண்டு. ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற இன்னும் கொஞ்சம் உயிரை பிடிச்சி நிற்கிறார் ஆண்டவர். அந்த நிலையிலும் கூட தான் யார் என்பதை மறந்துவிட்டு, நான் கடவுள் என்பதை சிறிதளவு கூட காட்டாமல், நீ இறங்கி வா என்று ஏளனம் செய்கின்ற பொழுது கூட ஆண்டவர் அப்படியே பொறுமை காத்து, நான் இயேசுதான், மண்ணுலகில நான் இயேசுதான், விண்ணுலகில நான் ஆண்டவர் என்பதை யாருக்கும் சொல்லாம வெளிப்படுத்தாம மற்றவருக்காக தொடர்ந்து ஜெபித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஜோஸ்பின் பக்கித்தாமா மாற்றினார். நம்முடைய உறவிலே காயப்படுத்தியவர்களை நினைத்து பார்த்து அவரை நோக செய்திருக்கின்றோம், வருத்தப்பட்டிருக்கின்றோம், அவருக்காக ஜெபித்திருக்கின்றோமா? எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. மரித்த நம்பிக்கையுடைய ஆன்மாக்கள் தானமாய் உயிரை தருவதன் முன்னே மானத்தை மறைத்த உடையும் தந்தாய், மானத்தை மறைத்த உடையும் தந்தாய், தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை நினைத்தோம் உமது தியாகங்களை. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. தூய இயேசுவே, ஆடை ஆண்டவரின் வெளிப்பாடு. நம்ம என்ன பண்றோம்? ஆடையை வந்து மற்றவருக்கு வெளிப்படுத்திக்கின்றோம். எவ்வளவோ செலவு பண்ணி பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு மிகச்சிறந்த நேர்த்தியான ஒரு ஆடையை வாங்கி தருகிறோம். அது வெளிப்பாடு. ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளை எந்த குறைவும் இல்லாம இருக்கணும் என்பதற்காக வாங்கி தருகிறோம். ஆனா நம்முடைய இளையோருக்கு வாங்கி தருகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கிழிஞ்சு போன பேண்ட் தான் இப்போ ரேட் அதிகம். எவ்வளோ செலவு பண்ணி பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். தோள்படையில் மட்டும் அங்கே இடம் காத்து போறதுக்கு கொஞ்சம் வழி வச்சிருக்கோம். ஆடை ஆண்டவரின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? திரையில பார்க்கலாம். தூய யுவான் டியாகோ சாதாரண ஒரு விவசாயி, 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சாதாரண ஒரு விவசாயி. அப்பொழுதுதான் பிரான்சிஸ்கன் துறவியுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல கிறிஸ்தவராக மாறிய குடும்பத்தில் இவரும் ஒருத்தர். தினைக்கும் பூசைக்கு போறார்.
தணிக்கை பூசைக்கு போகும்போது தப்பியக் என்கின்ற ஒரு மலையை தாண்டி போனோம். ஒரு முறை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி போறாங்க. போகும்போது ஒரு அம்மா காட்சி கொடுத்து இந்த இடத்துல ஒரு அழகிய கோவில் கட்டு என்று சொல்கிறார். போய் அங்க இருந்த ஆயரிடம் சொல்கிறார், இது மாதிரி சொன்னாங்க. ஆயர் கேட்கிறார், போப்பா சும்மா அதை வளர்ற போ. மறுபடியும் செய்கிறார். அந்த அம்மா மறுபடியும் கேட்டாங்க, என்னப்பா ஆயர்கிட்ட சொன்னியா? சொன்னேன், அவரு நம்ப மாட்டாரு. சரி பரவாயில்ல, மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்கிறார், எனக்கு ஒரு சாட்சியம் தேவை என்று சொல்கிறார். 3ஆம் வருடம் வருகின்ற பொழுது அந்த மலையை தாண்டுகிற பொழுது அந்த அம்மா கேட்கிறாங்க, சொன்னியா? சொன்னேன். என்ன கேட்டாங்க? சாட்சியம் கேட்கிறாங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, குளிர்காலம் டிசம்பர் மாதம் சொன்னேன். டிசம்பர் மாதத்துல குளிர்ல குச்சி தான் நிற்கும், வேற எதுவுமே இலையோ பூவோ ஒண்ணுமே இருக்காது. இந்த மலை மீது கஸ்தலியின் மலர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. கஸ்தலின் பூன்றது உலகத்துல சிறந்த ஒரு பூ, பெருசு பெருசா இருக்கிற ரோஜா பூக்கள். நீ போ, அங்க இருக்கு பாரு ஒரு தோட்டத்துல, அம்மா தோட்டத்திலேயே பூ இருக்காது, நீ போய் பாரு என்று சொல்கிற பொழுது மிக பெரிய பூக்கள் இருக்கிறது. இந்த பூக்களை எடுத்துக்கொண்டு உன்னுடைய ஆயரிடம் சொல் என்று சொல்றாங்க. அந்த பூக்களை எல்லாம் பறிச்சு தன்னுடைய ஆடையில வச்சுக்கிறாங்க. ஆடையோட பேரு தில்மா. அந்த ஆடையில போட்டு தூக்கிட்டு போறாங்க. சென்று, ஆயரே நீங்க ஒரு சாட்சி கேட்டீங்க, இந்த ஊருக்கு பாருங்க என்று அந்த பூக்களை காட்டுகிற. பூவா? இந்த வனத்துல பூவே இருக்காது. இல்ல அந்த அம்மா பூ கொடுத்தாங்க பாருங்கன்னு சொல்லி அந்த பூக்களை விரிக்கின்ற பொழுது பூக்கள் விழுகிறது. ஆயரும் முழந்தால் படிட்டு மண்டியிட்டு நன்றி செலுத்துகிறார். காரணம், அந்த ஆடையிலே அன்னையின் திருவுருவம் பொதிக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு கலைஞனும் வரைய முடியாத ஒரு ஓவியத்தை புதித்திருந்தார். குதலூப்பை அன்னை என்று நாம் வழிபடுகின்ற வணங்குகின்ற அந்த அன்னையுடைய உருவம் அந்த சாதாரண ஒரு மனிதன் மூலமாக வெளிப்பட்டது. நம் பிள்ளைகளின் ஆடையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுகிறாரா? நம் பிள்ளைகளின் ஆடையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுகிறாரா? எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. நைந்த உடலை நைய புடைத்தும் தைத்தனர் உன்னை சிலுவையிலே, தைத்தனர் உன்னை சிலுவையிலே, தோள்களில் சிலுவை சுமந்ததேவா, சுமந்தீடுங்கள் பாவங்களை, நினைத்தோம் அது தியாகங்களை. 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். தூய இயேசுவே, இன்று மார்ச் மாதம் 25ஆம் நாள். இன்று திரு அவை நம் அனைவரையும் மங்கள வார்த்தையின் பெருவிழாவை கொண்டாட அழைக்கிறது. இதிலிருந்து 10 மாதம் கடந்த பிறகு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலக மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகை. திருச்சபை எப்படிலாம் யோசிக்கிறது பாருங்க. மார்ச் மாதம் 25லிருந்து 10 மாதம் தாண்டி கிறிஸ்துவின் வருகை, மங்கள வார்த்தை அறிவித்த பிறகு இன்னைக்கு இன்னொரு புனிதருடைய விழாவையும் திரு அவை கொண்டாடணும். ஆனா இன்னைக்கு கொண்டாட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், இன்னைக்கு என்ன விழான்னு. இன்னொரு விழா, இன்னொரு விழா இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? தூய நல்ல கல்வன் விழா இன்னைக்கு தான். நல்ல கல்வனை நல்ல கல்வன்பா அப்படி சொல்ல திருச்சபை அவரை தூய செயின்ட் என்று அழைக்கிறது. அந்த நல்ல கல்வனுக்கு பெயர் உண்டு. யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம், கை தூக்கி சொல்லுங்க. யாராவது தெரியுமா? தீஸ்மாஸ். தீஸ்மாஸ் என்றால் மேற்கில் இருந்து என்று அர்த்தம். தீஸ்மாஸ். அப்ப கிழக்குல யாருன்னா என்றும் உதிக்கின்ற கிறிஸ்து. இவர் கிழக்குன்னா அவர் மேற்கு. டு தி வெஸ்ட், ஆன் தி வெஸ்ட் என்று சொல்லுவாங்க. தீஸ்மாஸ் அவருடைய விழா இன்று. திரு அவை அவரை தூய தீஸ்மாஸ் என்று அழைக்கிறது. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27ஆம் இறைவார்த்தையில ஒரு அம்மா சொல்லுவாங்க, இயேசு
உன்னை சுமந்தவனுடைய தாய் பேறு பெற்றவள், உனக்கு பாலூட்டிய மார்பு பேறு பெற்றது என்று சொல்லுவாங்க. அந்த அம்மா தீஸ்மாசுடைய அம்மா. நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. தீஸ்மாசின் தாய். அவள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. காரணம், என் புள்ள ஊரே சபிக்கிற புள்ளையா இருக்கு. என் புள்ளைய பார்த்து எல்லாருமே திருடன்னு சொல்றாங்க, கொல்லக்கூட்டக்காரன் சொல்றாங்க, கஞ்சா கடத்துறவன் சொல்றாங்க. ஆனா உன்னை பார்க்கும்போது இயேசு, நாசரேத்துல உன் வீட்டு பக்கத்துல தான் என் வீடு இருந்துச்சு, இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அம்மா சொல்லுவாங்க, நாசரேத்துக்கு பக்கத்துல தான் என் வீடு. வரலாறு இல்ல, விவிலியம் அல்ல, பாரம்பரியம் சொல்கின்ற உண்மை. நான் உன்னுடைய வளர்ச்சியை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். என் குடும்பத்தை பார்க்கிறேன், பரிதவிக்கிறேன், அசிங்கமா இருக்கு. ஆனா உன்னுடைய அம்மா உன் நல்லா வளர்த்திருக்கா, ஞானத்துல வளர்த்திருக்கா, என் பிள்ளைய பாரு என்று பரிதவித்த தாய்க்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். கடைசியில நீ பெரிய ஆளுநர, கடவுள் சொல்றாங்க, என்னையும் உன்னையும் காப்பாத்து பார்க்கலாம்னு சொல்லி லெஃப்ட்ல ஒருத்தர், அவர் பேரு ஜெஸ்தாஸ். 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 அவன் ஏராளமா பேசுவான். தீஸ்மா சொல்லுவார், கடவுள் மத்தியில் உனக்கு அச்சம் இல்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல. அப்ப சொல்லுவார், ஆண்டவரே, லார்ட் கீரியே சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும் சொல்லி ஒரே வார்த்தையில கிழக்கை நோக்கி மேற்கு சொன்னது. அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று உறுதியாக சொன்னார். இன்னைக்கு நான் அன்னைக்கே இல்லை, அவர் அரியணை மீது அமர்கின்ற பொழுது அந்த நாளிலே நீயும் விண்ணகத்திற்குள் இருப்பாய் என்று சொல்லியதன் காரணமாக திரு அவை அவரை தூய தீஸ்மாஸ் என்று அழைத்தது. இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற எவரும் தூய தீஸ்மாசே. இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை முன்னேறி செல்கின்ற எவருமே கிழக்கை நோக்குகின்ற மேற்குகளே. எங்கள் மீது இரக்கமாயும் ஆண்டவரே, மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் பாவத்தின் பரிசாய் கழுவாய் ஏறி தந்தாய் உயிர் எமக்காக, தந்தாயின் உயிர் எமக்காக. தோள்களில் சிலுவை பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். தூய இயேசுவே, முடிந்த அனைவருமே முழுநாள் படிடுங்கள். காலில் பிரச்சனை மட்டும் பரவாயில்ல, மற்ற அனைவருமே முழுநாள் படிடுங்கள். ஆண்டுடைய அந்த உடலை, நமக்காக இருந்த நிலையை பார்த்து பாடலோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் நேசிப்போம். கருணையும் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணையும் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மனமல்லவா, கருணையும் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் மொழி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே, தொடும் தூரம் இருந்தாலும் நீரானே என்று உணராத நிலை மாற்று
கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன். ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன். மணவாசல் திறந்தே உண்மயமாகுவேன். கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞான் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று சொன்னார் புனதன்பு என்றென்றும் பழுதாகுமே. உன் வானவின் நீரில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வே. இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேவேன். நிலை என்ன வந்தால் உனை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா. கருணை உன் வடிவல்லவா. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்தவர்களுக்கு ஆன்மாக்கள் உயிரற்ற மகனை மடியிலே சுமக்க செந்நீர் சிந்தாதோ தாயின் மனம். செந்நீர் சிந்தாதோ தாயின் மனம். தோள்களில் சிலுவை சுமந்ததை மூன்றாம் நிலை இயேசுவை சிலுவையின் கீழே இறக்குகிறார்கள். தூய இயேசுவே, தூய மரிய மகதலேனா அம்மாள். பலர்கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவீங்க, மரிய மகதலேனா யாரு? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் சொல்லுவீங்க. உங்க மனசுல அப்படிப்பட்ட நினைப்பு தான் இருந்துச்சுன்னா மாத்திக்கோங்க. விவிலியம் எங்கும் சொல்லவில்லை மரிய மகதலேனா விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் என்று சொல்லவே இல்லை. நான் பார்த்திருக்க படத்திலேருந்து கத்துக்கிட்ட ஒரு தவறான ஒரு புரிதல். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கூட பார்த்துருக்கோம். ஒரு பெண் தொடத்துக்கு ஆசைப்படுவாங்க, எல்லாம் கல்லை கீழே போட்டு போவாங்க. அந்த பெண்ணு தான் மேரி மேக்லின் நினைச்சிருக்கோம். இல்லை, இயேசுவினுடைய கரத்திலிருந்து வெளிவந்த வல்லமையின் காரணமாக 7 பேய்கள் ஓட்டப்பட்ட பெண் என்பதுதான் விவிலியம் சொல்கின்ற சான்று. நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனையோ ஆயர்கள் கூட போதனையில் சொல்லுவாங்க, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் தன்னுடைய சீடத்தியாக மாற்றிக்கொண்டார். கெட்ட வார்த்தை. அவர் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் அல்ல, மாறாக ஆண்டவருடைய கரத்தின் மூலமாக வெளிப்பட்ட அந்த வல்லமையிலிருந்து 7 பேய்களால் 7 பேரிலிருந்து குணம் பெற்ற ஒரு பெண். ஆண்டவரோடு சேர்ந்து பயணித்து இறப்பிற்கு பிறகும் அவரை தேடி சென்ற ஒரு பெண். தீராத அன்பிற்கு மிகப்பெரிய சான்று தூய மரிய மகதலேனா. ஆண்டவரை தீராமல் அன்பு செய்து கொண்டிருந்த ஒரு பெண். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நோக்கிய பார்வையை தருகின்றோமா? அன்பு செய்கின்ற ஆண்டவர் பக்கமாக நம் பிள்ளைகளை திருப்புகின்றோமா? நாம் திரும்புகின்றோமா? எத்தனை குடும்பங்கள் கால் எழுந்தவுடன் ஜெபித்து எழுந்திருக்கின்றன. இல்லத்திலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது எத்தனை குடும்பங்கள் ஜெபித்து ஆண்டவர் துணையோடு வெளியே செல்கின்றன. உணவருந்துகின்ற பொழுது எத்தனை குடும்பங்கள் அமர்ந்து சேர்ந்து உண்ணுகின்றன, ஆண்டவரின் அன்பை சுவைக்க விரும்புகின்றன. ஒருத்தர் ரூம்ல போயிட்டு எல்லாம் தனித்தனியா சாப்பிட்டுப்போம். எல்லாருமே டிவி இருக்குமே, சந்தோஷமா டிவி பார்க்கலாம், யூடியூப்ல ஏதாச்சும் படம் பார்க்கலாம், எது புதுசா பாட்டுலாம் வரும்.
இறக்குமதி செய்வாங்கன்னா பார்த்து சந்தோஷம் பண்ணலாம், லைக் போடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தீராத அன்பை நம் பிள்ளைகளுக்கு ஊற்ற மறந்ததற்காக மனம் வருந்துவோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. மரித்த நம்பிக்கையாளருடைய விண்ணும் மண்ணும் உமதென இருந்தும் தானத்தின் விளைவால் துயில் கொண்டீர். தானத்தின் விளைவால் துயில் கொண்டீர். தோள்களில் சிலுவை சுமந்த தேவா, சுமந்தீர் எங்கள் பாவங்களை, நினைத்தோம் உமது தியாகங்களை. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். தூய இயேசுவே, இவர் அலிபாபா 42 வர எம்ஜிஆர் இல்ல, இவருடைய பேர் அரிமத்தியா சூசை. ஆண்டவருக்கு தன்னுடைய கல்லறையை தந்தவர் என்று தான் தெரியும். ஆனால் ஆண்டவரை நெருக்கமாக சுவைத்த ஒரு சீடர் என்பது நிறைய பேர் தெரியாது. A secret disciple என்று அழைப்பார்கள், ரகசிய சீடர். அவருடைய போதனையை பார்த்து ரொம்ப அவர் மீது பாசம் கொண்டிருந்தவர். அவருடைய மறைமுறைகள், அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய சீடராக மாற வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவர். எப்படியாவது இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டது போது, ஐயோ உதவி செய்ய முடியலையே நினைச்ச போது இறுதியாக கிடைத்த வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மகான் கழுகுகளோ காகங்களோ கொத்தி தின்ன அனுமதிக்காமல் அவருக்கு நல்லடக்கம் செய்ய தன்னுடைய இடத்தையே விட்டு கொடுத்தவர். இவர் இயேசுடைய இறப்புக்கு பிறகு லீடா என்கிற இடத்துல கிறிஸ்துவ சமூகத்தை ஏற்படுத்தி அங்கிருக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, தன்னால் அனுபவித்த விடயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து, அவருடைய உயிர்ப்பை பற்றி கற்றுக் கொடுத்து உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவ சமூகத்தை உருவாக்கியவர். பவுலை போன்று அரிமத்தியா சூசை. ஆண்டவரை நாம் நெருக்கமாக பழகிக்கொள்ள வேண்டும் என்று மரிய மகதலேனா சொல்லிக் கொடுத்தாங்க. இவர் அவரை ஒவ்வொரு கணப்பொழுதும் ரகசியமாக அனுபவியுங்கள் என்று சொல்லித் தருகிறார். ரகசிய சீடராக இருங்கள். நம்முடைய சிந்தனை, நாம் உறங்குகின்ற பொழுது கூட அவருடைய சிந்தனையாக ரகசிய சீடராக இருந்து நம்மால் முடிகின்ற உதவியை மற்றவர் பார்த்து பெருமை பாராட்ட என்பதற்காக அல்ல, நம்மால் முடிந்த உதவியை நம்முடைய கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கின்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற படிப்பினையை அரிமத்தியா சூசை கற்றுத்தருகின்றார். ஆடம்பரமற்ற உதவியை ரகசியமாக செய்ய வேண்டிய அருளை பெற்றுக் கொள்வோம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. மரித்த நம்பிக்கையாளருடைய நம்முடைய திரு அவையின் தேவைகளுக்காகவும் நம்முடைய பாப்பரசன் கருத்துகளுக்காகவும் ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக ஜெபிப்போம். உலக அமைதிக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,